வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக நம்ம டிவி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சிலர் வந்து சின்ன சின்ன இஷ்யூ சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா திடீர்னு கஸ்டமர்ஸ் வந்து அவங்களாம் டிவியில் தெரியாமல் சில ஆப்ஷன்ஸ் நோண்டிடுறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சிம்பிளாக நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போகாமல் நீங்கள் ஓவர் தி ஃபோன்லேயே சரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட யூடியூப் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நம்ம போகிற வீடியோஸை பார்த்தே நீங்கள் ஈஸியாக சரி பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து ஒரு 32 ஸ்மார்ட் டிவி நம்ம கொடுக்குற DM60 அப்படின்ற மாடலில் வந்து எந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து கிளியராக இல்லாமல் ஒரு மாதிரி மிரர் இமேஜோ அல்லது ஒரு மாதிரி கோஸ்ட் இமேஜ் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரிஞ்சால் அதை சரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டிவி ஆன் பண்ணுறோம், என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேல்ஸ் பிராண்டுன்னு மட்டும் இல்லை, இதே பிராண்டில் இது நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் விஸ்டம் சார் சாஃப்ட்வேர் போகிற நிறையா மாடலுக்கு நீங்கள் இந்த ப்ராப்ளம் சரி பண்ணலாம். இப்போ வந்து வீடியோ வந்து கிளியராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இது பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத ஜஸ்ட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சோர்ஸ் கோடு இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி இதோட வந்து சோர்ஸ் கோடு வந்து சோர்ஸு ப்ளஸ் வந்து 208 நான் ஸ்க்ரீனில் வரும். அந்த இது நீங்கள் ஆன் பண்ணும்போது நீங்கள் ரிமோட்டில் பார்த்துங்க. சோர்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். சோர்ஸு 208 இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி மெனு அப்படின்றது வந்து ஃபேக்ட்ரி மெனுன்றது கிளியராக வரும். இந்த ஃபேக்ட்ரி மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி மெனுவில் பிக்சர் கீழே வந்து பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா பில்டின் ஜென்ரல் பிக்சர் சவுண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து பேனலில் மாற்றணும். பேனலில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. பேனல் டைப்பு, LVDS, TI, மிரரு, பேக் லைட், இன்வெர்ட்டர். சரியா? இப்போ இது ப்ராப்ளம் வந்து மிரர் அப்படின்றது வந்து ஆஃபில் இருக்குது. மிரர் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இருக்க ஸ்க்ரீன் வந்து தலைகீழாக தெரியும். அப்படின்றப்ப நீங்கள் இந்த பேனல் செட்டிங்ஸில் போயிட்டு மிரர் அப்படின்ற அந்த ஆஃப் அப்படின்றத இப்போ ஆன் மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஜஸ்ட்டு சைட்டில் வந்துடும். இப்போ ஆன் கொடுக்குறேன். ஆன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஆன் கொடுத்து வெளியே வந்துட்டு பேனலில் ஜஸ்ட்டு சேவ்டுன்னு வந்துடுச்சு. திருப்பி எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். டிவி ஆன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்கள் இமேஜ் வர பாருங்கள். உள்ள பூட் ஆகி நம்ம டெஸ்க்டாப் போகிறது. இப்போ இந்த லோகோ வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு வேறு பூட் ஸ்க்ரீன் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்றது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி போக தேவையில்ல. ஸ்க்ரீனில் இருக்க எங்கள் நம்பருக்கே கால் பண்ணிங்கன்னா உங்களோட பாக்ஸோட மாடல் நம்பரோ டிவியோட மாடல் நம்பர் சொன்னீங்கன்னா நீங்கள் சாம்சங், சோனி இந்த மாதிரி என்ன பிராண்டுக்கு டவுட் கேட்டனாலும் தாராளமாக நம்ம டெக்னீஷியன் தான் நம்ம ஆஃபீஸில் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தலைகளாக உள்ள ப்ராப்ளம் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கு இப்போ சாம்சங், சோனி, LG இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு அந்த ஃபேக்ட்ரி கோடு இருக்குது. இப்போ நம்மளோட இதுக்குரிய கோடை ஓப்பன் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி மேலே போய் சரி பண்ண மாதிரி உங்கள் பிராண்டோடதுக்கும் அந்த கோட்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கோடை சரி பண்ணி நீங்களே சரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முன்னுக்க இந்த மாதிரி பர்டிகுலர் என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணணும். அது தவிர வேறு நீங்கள் மாற்றி எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து டோட்டலி ப்ரோக்ராமே எரேஸ் ஆகிடும். அப்படின்றப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கவனித்து அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றணும். சும்மா தேவையில்லாமல் நோண்டி பார்க்குறவங்களோ நோண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாகிடும். ப்ரோக்ராம் ஒன்ஸ் கரெக்டாச்சுன்னா அப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு நீங்கள் அப்போ சர்வீஸ் பண்ணால் மட்டும் தான் சரி பண்ண முடியும். இல்லைனா ப்ரோக்ராம் அந்த பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி புதுசாக ப்ரோக்ராம் பண்ணால் மட்டும் தான் டிவி ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கரெக்டாக கவனிங்க. அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் டிவி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த வீடியோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் யார் வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சரி பண்ணால் இந்த வீடியோஸை பார்த்து தாராளமாக சரி பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.